ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பணியின் போது உயிரிழந்த வாரிசுதாரர்களுக்கு விரைவில் வேலை வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழ் புறக்கணிக்கப்பட்ட அரசின் விளம்பர பலகைகளில் கருப்பு மை பூசி அழிப்பு. தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டம். காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற நமஸ்தே திட்டத்தின் பயிலரங்கம். கழிவுநீர் சுத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு குறித்து விளக்கம். மாநில அந்தஸ்து வழங்க மறுக்கும் கூட்டணியில் இருந்து முதலமைச்சர் விலக வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். பணியின் போது உயிரிழந்த நகராட்சி ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி பட்டறையை துவக்கி வைத்து ரோபோட் துப்புரவு இயந்திரத்தை இயக்கி வைத்து முதலமைச்சர் ரங்கசாமி உரையாற்றினார். அப்போது அவர் நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையில் துப்புரவு பணியில் ஈடுபடுபவர்கள் நோய் தாக்கத்தால் இறக்கின்றனர். பணியின் போதும் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும். நகராட்சியில் 200 வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் வேலை கேட்டு வருகின்றனர். இவர்களுக்கு அரசு விரைவில் பணி வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், உள்ளாட்சித்துறை அரசு செயலர் கேசவன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அந்த நகராட்சி பஞ்சாயத்து வேலை செய்யற பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் அந்த பணியாற்றுறவர் இறந்து விட்டால் உடனடியாக அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், கருணை அடிப்படையில் கொடுக்கணும். அதே மாதிரி மருத்துவமனையில் அது மாதிரி இருக்கும். சுத்தம் செய்கிற பணியில் இருக்கவங்களுக்கு நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும், சீக்கிரம் இறந்துடுவாங்க. இப்போ நாங்கள் நகராட்சியில் உங்களுக்கு நிறைய பேருக்கு கருணை அடிப்படையில் பணி கொடுத்துருக்கோம். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு கொடுத்துருக்கோம். இப்போ கூட நம்முடைய புதுச்சேரி நகராட்சியில் கொடுக்க போகிறோம். எத்தனை பேர் இந்த பணிக்கு விண்ணப்பம் இருக்காங்க, கருணை அடிப்படையில் கேட்டிருக்கோம். அது உடனடியாக அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். புதுச்சேரியில் அமைக்கப்பட்டிருந்த சர்வதேச யோகா திருவிழா விளம்பர பலகைகளில் இருந்து ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மை பூசி அடித்து போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் ஆயுஷ் நிறுவனம் சார்பில் மே 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வதேச யோகா மகோத்சவ விழா நடைபெறவுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறவுள்ள விழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் என பலரும் பங்கேற்க உள்ளனர். இதற்கான விளம்பர பேனர்கள் புதுச்சேரி முழுவதும் வைக்கப்பட்டுள்ளது. சாலைகளின் முக்கிய சந்திப்புகளான அஜந்தா சிக்னல், ராஜா சந்திப்பு, அண்ணா சிலை, காமராஜர் சிலை, இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை சதுக்கங்கள் மற்றும் கிராம பகுதிகளில் இந்த விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே உள்ளது. தமிழில் எங்கும் விளம்பர பேனர் அமைக்கப்படவில்லை. புதுச்சேரியில் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்போது வர்த்தக நிறுவனங்களின் பெயர் பலகை தமிழில் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை ஆயுஷ் பின்பற்றவில்லை என்றும், ஆனால் யோகா விளம்பரத்தில் தமிழ் புறக்கணிக்கப்பட்டுள்ளது தமிழ் ஆர்வலர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் யோகா நாள் விழாவிற்காக சிவாஜி சிலை அருகே அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள இந்தி விளம்பர பலகைகளில் ஹிந்தி மொழியை புதுச்சேரி மாநில தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் நிர்வாகிகள் கருப்பு மை பூசி அடித்தனர். மேலும் மத்திய மாநில அரசுகள் தமிழை புறக்கணிப்பு செய்வதை கண்டித்து கோஷம் எழுப்பினர். புதுச்சேரியில் இந்தியை திணிப்பது, தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இந்தி மொழியை திணிக்கின்ற புதுச்சேரி அரசை கண்டிக்கின்றோம். புதுச்சேரியில் மத்திய அரசின் நமஸ்தே திட்டத்தின் கீழ் நகராட்சி சார்பில் நடைபெற்ற பயிலரங்கில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய துப்புரவு பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், புதுச்சேரி அரசு இணைந்து இயந்திரமயமாக்கப்பட்ட துப்புரவு சூழலுக்கான தேசிய நடவடிக்கை திட்டத்தின் கீழ் நகராட்சி, பொதுப்பணித்துறை மற்றும் அமைப்பு சாரா பாதாள கழிவுநீர் அமைப்பு சுத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிலரங்கம் கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது.
முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை துவக்கி வைத்தார். தொடர்ந்து ரோபோட் துப்புரவு எந்திரத்தையும் இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், உள்ளாட்சித்துறை அரசு செயலர் கேசவன், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், தேசிய துப்புரவு பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழக நிர்வாக இயக்குநர் பிரபாத் குமார் சிங், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உட்பட உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த திறன் மேம்பாட்டு பயிலரங்கத்தில் கழிவுநீர் தொட்டிகளை மற்றும் பாதாள கழிவுநீர் அமைப்புகளை பாதுகாப்பு உபகரணங்களுடன் பாதுகாப்பான முறையில் சுத்தம் செய்யும் தொழில் சார்ந்த செயல்முறை பயிற்சிகள், மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் தடை சட்டம் 2013 முக்கியத்துவங்கள் மற்றும் நமஸ்தே திட்டத்தின் மூலம் இந்த பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் நல்திட்டங்கள் பற்றி விளக்கப்பட்டது. இதில் நகராட்சி, பொதுப்பணித்துறை மற்றும் அமைப்பு சாரா பாதாள கழிவுநீர் அமைப்பு சுத்தம் செய்யும் தொழிலாளர்கள், குடியிருப்பு நலசங்க உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மாநில அந்தஸ்து வழங்க மறுக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து முதலமைச்சர் விலக வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழு கூட்டம் முதலியார்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில செயலாளர் சலீம் மாநில அரசியல் நிலை குறித்து பேசினார். அப்போது அவர், திடீரென மாநில அந்தஸ்து குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றும், மாநில அந்தஸ்து வழங்க இயலாது என்று அறிவித்த பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்கும் என கூறுவது மக்களை ஏமாற்றுவது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அந்தஸ்து பிரச்சினையில் முதலமைச்சருக்கு அக்கறை இருந்தால் முதலில் மாநில அந்தஸ்து வழங்க மறுக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியே வந்து மத்திய அரசுக்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அரசு துறைகளில் பெருகி வரும் ஊழல்களை தடுத்திட லஞ்ச ஒழிப்பு பிரிவு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர், புதுச்சேரி அரசு பணியாளர் தேர்வுகளில் இடஒதுக்கீடு குளறுபடிகளை களைய அமலாக்க பிரிவை வலுப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள நகை கடன் திட்டத்தில் புதிய வழிமுறைகளை கைவிட்டு பழைய நடைமுறையை செயல்படுத்த வேண்டும், சுதேசி பாரதி ஆலைகளுக்கு சொந்தமான இடங்களை இணைத்து ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும், தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்காக இலவச கல்வி திட்டத்தை ஏற்க மறுக்கும் தனியார் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் இஎஸ்ஐ, இபிஎஃப் அலுவலகம் சார்பில் நடைபெறவுள்ள குறைதீர்ப்பு கூட்டத்தில் தொழிலாளர்கள் பங்கேற்று பயனடைய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐ மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் இபிஎஃப்ஓ சார்பில் ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு மற்றும் குறைதீர்ப்பு கூட்டம் மே 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புதுச்சேரி லாஸ்பேட்டையில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறவுள்ளது. எனவே தொழிலாளர்கள், பயனாளிகள் மற்றும் தொழில் முனைவோர்கள் தங்களுக்கு இஎஸ்ஐ மற்றும் இபிஎஃப்ஓ சம்பந்தமான கோரிக்கைகள் ஏதேனும் இருந்தால் முகாமில் பங்கேற்று பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கோரிக்கைகள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்றும் மண்டல இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் உள்ளிட்ட பலரும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் பொழுதுபோக்கு மையத்தில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. தமிழகம், புதுச்சேரி அளவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் பங்கேற்றனர். வண்ண வண்ண உடையில் ரேம்ப் வாக் செய்தும் பாரம்பரிய உடையில் நடந்து வந்தும் குட்டீஸ் அசத்தினர். இதேபோல் ஆண்கள் விதவிதமான கோட் சூட்டில் வந்து பார்வையாளர்களின் கைத்தட்டல்களை பெற்றனர். இறுதியாக ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு பட்டத்திற்கான போட்டி நடத்தப்பட்டது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அவர்கள் நவீன உடை முதல் பாரம்பரிய உடைகள் வரை அணிந்து வந்து அசத்தினர். இதில் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு பட்டத்தை திருவள்ளுவர் மாவட்டத்தை சேர்ந்த ஹர்ஷா என்பவர் பெற்றுள்ளார். பிசியோதெரபி பயின்று வரும் இவர் மாடலிங் துறையில் தடைகள் பல வந்தாலும் வெற்றி கொடுப்பது நம் கையில்தான் உள்ளது என்று தெரிவித்தார். 2ஆம் இடத்தை காரைக்காலை சேர்ந்த பூஜா ஸ்ரீ பிடித்துள்ளார். இவர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். படிப்புடன் மாடலிங் துறையில் இருந்து வருவதாகவும், படிப்புடன் மாடலிங் செய்வது சிரமமாக இருந்தாலும் வெற்றியை நோக்கி செல்வதாக தெரிவித்துள்ளார். மாணவிகள் மட்டுமல்லாது ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் பெண்களும் இந்த போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அனைத்து துறை தலைவர்களும் ஆண்டு கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும் என கருவூலகத்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது.
ஒரு நிறுவனத்தின் நிதி நிலைமையையும் செயல்பாடுகளையும் பற்றிய அறிக்கையை குறிப்பிட்ட நிதியாண்டின் முடிவில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஆண்டு கணக்கு சமர்ப்பிப்பு நடைபெறுகிறது. இது சட்டப்பூர்வமாக கட்டாயமாகவும் நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியத்தை அறியவும் பயன்படுகிறது. சட்ட விதிகளின் கீழ் நிறுவனங்கள் தங்கள் ஆண்டு கணக்குகளை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போது ஆண்டு கணக்குகள் நிறுவனத்தின் சொத்துகள், பொறுப்புகள், வருமானம், செலவு போன்றவற்றை உள்ளடக்கியிருக்கும். இதன் மூலம் நிறுவனத்தின் நிதி நிலைமையையும் தெரிந்து கொள்ளவும் அதன்படி வரி செலுத்துவதற்கும் பங்குதாரர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுக்கும் தெரிவிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி கணக்கு மற்றும் கருவூலத்துறை இயக்குநர் உதயசங்கர் பிறப்பித்துள்ள உத்தரவில் இந்திய தலைமை கணக்காளர் தணிக்கையாளரிடம் ஆண்டு கணக்குகள் சமர்ப்பிக்க உள்ளது. நிதி ஆண்டு நிதி ஒதுக்கீடு கணக்குகளை அனைத்து துறை தலைவர்களும் படிவத்தில் குறிப்பிட்டு வருகிற 30ஆம் தேதி அல்லது அதற்கு முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8950 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1080 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.